இந்த மாதிரி நம்மளுடைய வாகனம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது எதிர்பார்த்த விதமாக தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகளை பார்க்கலாம். நம்பர் 1, பதட்டம் அடையாதீங்க. நம்பர் 2, வண்டியை ஓரமாக மக்களுக்கு பாதிப்பில்லாத இடத்துல உடனே நிறுத்திடுங்க. நம்பர் 3, உடனடியாக வண்டியை விட்டு இறங்கிருங்க. நம்பர் 4, ஆரம்ப நிலையில் இருக்கிற தீயை அணைக்கிறதுக்கு தீயணைப்பு கருவி பயன்படுத்துங்க. நம்பர் 5, தீயை அணைக்க முடியல அப்படின்னா உடனடியாக தீயணைப்பு துறைக்கு தகவல் சொல்லுங்க. 101 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்பர் 6, எக்காரணத்தை கொண்டும் தீப்பிடிச்ச வண்டியை அப்படியே நீங்கள் வேகமாக ஓட்டாதீங்க. ஏன்னா வேகமாக போக போக காற்று அதிகமாக கிடைக்கும், தீ ரொம்ப வேகமாக எரிய ஆரம்பிச்சிடும். அதனால நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு நடந்துடும். நேஷனல் ஹைவேஸில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னா 1033 அப்படிங்கிற நீங்கள் நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம். இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? யுவர் சேஃப்டி இஸ் அவர் ப்ரியாரிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுடைய பேஜை லைக் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வண்டி வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பதில்